சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். சாதிய வெறியில் அரங்கேறும் அவலங்களுக்கு எதிரான இந்த முழக்கம் ஒலித்துக் கொண்டே இருந்தாலும் சாதிய அடிப்படையிலான குற்றங்கள் அழியவே இல்லை. இதற்கு சமீபத்திய உதாரணமான நெல்லை சம்பவத்தில் என்ன நடந்ததென விரிவாக பார்க்கலாம். இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து கொண்டே இருக்கு. அது ஆணவ கொலைகளும் இருக்கு, அல்லது ஜாதி ரீதியான கொலைகளும் இருக்கு, சமூக விரோதிகளுக்கு இடையிலான கொலையாகவும் இருக்கு. இப்படி பல ரகங்கள்ல இருக்கு. ஒரு 4 வருஷத்துல 240 கொலை என்பது நீங்க ஒரு வருஷத்துக்கு 60 கொலை, அதாவது 52 வாரம் 60 கொலை அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு கொலைக்கு மேல நடந்துட்டு இருக்கு இந்த மாவட்டத்தில். 4 ஆண்டுகளில் 240 கொலைகள். இவற்றில் அதிகப்படியானவை சாதிய அடிப்படையிலானவை. இப்படியான குற்றச்சூழலில்தான் நெல்லை மாவட்டம் இருக்கிறது என வேதனை தெரிவிக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த கட்சியின் நெல்லை மாவட்ட குழு அலுவலகத்தில் இந்த செய்தியாளர் சந்திப்பு நிகழ காரணம் முந்தைய நாள் நிகழ்ந்த ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலுக்கு காரணம் ஒரு காதல் திருமணம். நெல்லை பெருமாள்புரத்தைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவியும் பாளையங்கோட்டை நம்பிக்கை நகரைச் சேர்ந்த ஒரு கார் ஓட்டுநரும் தான் அந்த காதல் ஜோடி. அடுத்தடுத்த தெருக்களைச் சேர்ந்த இந்த ஜோடி வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்கள். காதலுக்கு எதிர்ப்பு இருப்பதால் தங்களுக்கு திருமணம் செய்து வைக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தீண்டாமை எதிர்ப்பு முன்னணியை அணுகியுள்ளனர். இந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள லெனின் சிலையின் முன்பு சாதி மறுப்பு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தங்கள் மகளை காணவில்லை என பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் பெண் வீட்டார் புகார் அளித்திருந்தனர். திருமணத்தை பதிவு செய்ய முயலும் போது இந்த தம்பதியை தடுக்க நெல்லையில் உள்ள அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களிலும் ஒரு கும்பல் தயாராக இருந்துள்ளது. இது பற்றி காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட கட்சி அலுவலகத்திற்கு பாதுகாப்பு போடப்பட்டது. அதன் பிறகு அங்கு பெண்ணின் குடும்பத்தினரும் ஒரு சாதி அமைப்பின் செயலாளர் பந்தல் ராஜா உள்ளிட்ட கும்பலும் அங்கு சென்று தகராறு செய்துள்ளது. கண்ணாடி கதவு உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கி சூறையாடி உள்ளது. அவங்க 2 பேரும் 6 வருடங்களாக நாங்க விரும்புறோம், எங்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டு இங்க வந்து சொன்னதுனால நாங்க எங்க கட்சி மாவட்ட செயலாளர் தலைமை தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு தகவல் வந்ததுனால நாங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தலைமையில அந்த திருமணத்தை நடத்தி வச்சோம். அதுக்கு மறுநாளே பந்தல் ராஜா தலைமையிலான டீம் அவருடைய தூண்டுதல் பேர்ல சிலுவை சின்னத்துரையினுடைய அண்ணன் மற்றும் பொன்னங்குறிச்சி ராஜேந்திரன் தலைமையில போய் தேடினதுனால நாங்க இன்னைக்கு வாய்மொழியாக காவல் ஆணையாளரிடம் ஒரு புகார் கொடுத்தோம். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுடைய அலுவலகத்தை தகராறு பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையில ஒரு 2 போலீஸ முதல்ல அனுப்பியிருந்தாங்க. அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மணி நேரத்திலேயே ஒரு 25 பேர் பந்தல் ராஜா தலைமையில அந்த பொண்ணுடைய அண்ணன், அப்பா, அம்மா, அக்கா, பெரியம்மா மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரும் அனைவருமா சேர்ந்து ஸ்ரீவை சின்னத்துரையினுடைய அண்ணன் எல்லாருமா சேர்ந்து ஒரு 25 பேர் கொண்ட கும்பல் நேரடியாக அலுவலகத்துக்குள்ள புகுந்து இங்க இருந்தவங்களை தாக்கிட்டு அலுவலகத்தை பூரா உடைச்சி ரொம்ப மிக கேவலமான முறையில பேசி தாக்குதலை நிகழ்த்திட்டு போயிருக்கிறாங்க. நாங்க உடனடியாக காவல்துறைக்கும் தகவல் சொன்னோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்ட விவகாரத்தில் சாதி அமைப்பின் செயலாளர் பந்தல் ராஜாவை முதல் குற்றவாளியாக பதிவு செய்து கைது செய்துள்ளது நெல்லை காவல்துறை. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் தாய் சரஸ்வதி, தந்தை முருகவேல், சகோதரர் சரவணன் என மொத்தம் 7 பெண்கள் உட்பட 13 நபர்களை கைது செய்துள்ளது. இவர்கள் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்புகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டிருந்தாலும் சமூக சீர்திருத்தங்களிலிருந்து பின்வாங்கவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சாதி மறுப்பு திருமணங்களுக்கு தங்கள் அலுவலகம் திறந்தே இருக்கும் என சிபிஎம் மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு அழைப்பு விடுத்துள்ளார். இதனிடையே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் தாய் மற்றும் சகோதரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் பெண் வழக்கறிஞர் காலில் விழுந்து கதறும் காட்சிகள் வெளியாகியுள்ளன.
இதெல்லாம் என்னமா தொழில் நீ படிச்ச வக்கீல் தொழிலாவே என்னமா சிபிஎம் அலுவலகம் சூறையாடப்படுவதற்கு முன்பு நடந்ததாக சொல்லப்படும் இந்த நிகழ்வின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி, செய்தியாளர் மருது பாண்டியுடன் ரவிக்குமார். படிச்ச வக்கீல் தொழிலாவே